நீங்க 43 இன்ச் சைஸ்ல ஒரு டிவி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 20,000 இருந்து ரூ. 50,000 பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் டிவிஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு கோடி ஒரு ஓடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப இவ்ளோ கலவரத்திலயும் எப்படி நம்ம டிவிய சூஸ் பண்றது? அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறதில்ல. உங்களுக்காக இப்போ மார்க்கெட்ல இருக்கிறதுல பெஸ்ட்டான 43 இன்ச் டிவிஸ் எது எதுன்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் என்னென்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. டிவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் உங்களால் 4 டெக்னாலஜிஸ் பார்க்க முடியும். எல்இடி, QLED, மினி எல்இடி அண்ட் OLED. இதில் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக பிக்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், வியூவிங் ஆங்கிள்ஸும் பெட்டராக இருக்கும், ஹை ரீஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேவும் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்இடியை விட QLED பெட்டராக இருக்கும், QLEDயை விட மினி எல்இடி பெட்டராக இருக்கும், மினி எல்இடியை விட OLED பெட்டராக இருக்கும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட் போறப்போ பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுல நீங்க OLED டிஸ்பிளேவை வாங்குறதா இருந்தா ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ஸ்கிரீன் பர்னிங்கிற இஷ்யூ காலங்காலமா இருக்கு. என்னதான் இப்போ வர OLED டிஸ்பிளேஸ்ல இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் நிறைய பையர்ஸ் OLED டிஸ்பிளே வாங்குறதுக்கு பதிலா மினி எல்இடி டிஸ்பிளேவே வாங்கிட்டு போயிடுறாங்க. சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. இப்போ எப்படி நீங்க டிவியை சூஸ் பண்றது? நீங்க பிரைட்டான ரூம்ல உங்க டிவியை வைக்க போறீங்கன்னா எல்இடி அல்லது QLED டிவி வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த டிவிஸோட ஸ்கிரீன் ரொம்ப பிரைட்டா இருக்கும், ஸோ விசிபிலிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு ஆம்பியன்டான லைட்டிங் இருக்கிற ரூம்ல டிவியை செட்டப் பண்ண போறீங்க, இல்ல டார்க் ரூம்ல செட்டப் பண்ண போறீங்கன்னா மினி எல்இடி அல்லது OLED ஸ்கிரீன்ஸ் இருக்கிற டிவிஸ் சூஸ் பண்ணலாம். அடுத்து ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி பார்க்கலாம். நீங்க பிளே ஸ்டேஷன்லாம் கனெக்ட் பண்ணி கேம்ஸ்லாம் நிறைய ஆடுவீங்கன்னா ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட், அதாவது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிவிஸ் பார்த்து சூஸ் பண்றது நல்லது. மற்றபடி 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டே உங்களுக்கு தாராளம் போதும். போதும் சரவணன், போதும். உங்க டிவியை செலக்ட் பண்றதுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் போதும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற டிவி லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு போயிடலாம். இன்னும் இன்டெப்தான டீடைல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம இன்னும் டீடைல்டாக பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோ பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் டிவியில் நீங்கள் HDR10+, டோல்பி விஷன், HDR10 இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR10 விட டோல்பி விஷனும் HDR10+ம் பெட்டரான பிக்சர் குவாலிட்டியை தரும். ஏன்னா HDR10ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான பிரைட்னஸும் கான்ட்ராஸ்டும் தான் ஒரு ஃபுல் மூவி பார்க்குறப்பவும் இருக்கும். ஆனால் டோல்பி விஷன் HDR10+ எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சீனுக்கும் என்ன பிரைட்னஸ் அண்ட் என்ன கான்ட்ராஸ்ட் வேணும்னு பார்த்து அது மாற்றிக்கிட்டே இருக்கும். நான் ரிஃப்ரெஷ் ரேட் பற்றி ஆல்ரெடி சிம்பிளாக சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் PS5, Xbox எல்லாம் கனெக்ட் பண்ணி கேம் எல்லாம் ஆடுறீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரி டிவிஸை செலக்ட் பண்ணுங்க. மற்றபடி கிரிக்கெட், F1 ரேசிங் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஹை ரிஃப்ரெஷ் ரேட் அழகான ஒரு மோஷன் பிளரை உங்களுக்கு தரும். அதுக்கும் 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டே போதும். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் எல்லாம் 50 FPSல தான் ப்ளே ஆகும். வெறும் மூவிஸ் தான் பார்க்குறீங்கன்னா 30 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளேவே போதும். ஏன்னா மூவிஸ் எல்லாம் மோஸ்டா 24 FPSல தான் ஷூட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது MEMC, அதாவது மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் காம்பன்சேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிவியில ஏதோ ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல ஃபாஸ்டா மூவ் ஆகுற மாதிரி ஒரு சீன் வருது. அப்படி ஒரு சீன் வர்றப்போ உங்க கண்ணில் ஸ்ட்ரெயினை ரெடியூஸ் பண்றதுக்காக டிவியை அடிஷ்னல் ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஸ்மூத்தா மாத்துது. நான் பிக் பண்ணி வச்சிருக்கிற டிவிஸ் எல்லாத்துலேயுமே இந்த MEMC ஃபீச்சர் இருக்கு, ஸோ நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கவலைப்படாதே சகோதரா. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் 4K அப்ஸ்கேலிங். நீங்க மோஸ்டா டிவியில பார்க்குற கண்டென்ட்ஸ் எல்லாம் ஃபுல் HD ரெசல்யூஷன்ல தான் இருக்கும். அந்த ஃபுல் HD ரெசல்யூஷன்ல இருக்கிற கண்டென்ட்டை நீங்க 4K ஸ்கிரீன்ல பார்க்குறப்போ அதோட குவாலிட்டி கம்மியா தெரியும். அப்படி தெரியாம இருக்கிறதுக்கு டிவி பிராண்ட்ஸ் 4K அப்ஸ்கேலிங் ஃபீச்சரை கொடுக்குறாங்க. இது ஃபுல் HD கண்டென்ட்ஸை எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸ் ஆட் பண்ணி 4K கண்டென்ட்டா மாத்தி நல்ல குவாலிட்டியில தரும். நீங்க 4K டிவி வாங்குறப்போ இந்த ஃபீச்சர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம டிவி வாங்குறப்போ நல்ல ப்ராசஸர் இருக்கிற டிவி பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெறும் மெனு, ஆப்ஸ் எல்லாம் நேவிகேட் பண்ற பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போறது மட்டும் இல்லை, அப்ஸ்கேலிங், MEMC, லோக்கல் டிம்மிங், டோன் மேப்பிங் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறதும் இந்த ப்ராசஸர் தான். இனி நம்ம ஆடியோ பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கிற டிவிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறனால ஸ்பீக்கர்லாம் ரொம்ப பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்ட் பார் வாங்கி ஃபிட் பண்ணுறது நல்லது.
இன்பில்ட்டான ஸ்பீக்கர்ஸே போதும்னு நினச்சிங்கன்னா அதில் 30 வாட்ஸ் 50 வாட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது கூட கூட ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் லவுடாக இருக்கும். அது மாதிரி 2 சேனல்ஸ் 3 சேனல்ஸ் 5 சேனல்ஸ்னெல்லாம் உங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. அது கூட கூட சவுண்ட் குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். இது போக டால்பி அட்மோஸ் டிடிஎஸ் எக்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸும் உங்களோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் டிவியில் நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நிறைய ரேமும் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் டிவி செக்மெண்ட்டில் கூகுள் டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் ரெகுலராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ரேமும் 2 ஜிபிக்கு மேலே இருக்கிறது பார்த்து வாங்குறது நல்லது. நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்மார்ட் டிவிஸ் ஆனனால ஒய்ஃபை HDMI போர்ட் USB போர்ட் எல்லாம் அதிலேயே இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டான 43 இன்ச் டிவிஸ் எது எதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற பெஸ்ட்டான 43 இன்ச் டிவிஸ் எது எதுன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மோட்டரோலாவோட என்விஷன் எக்ஸுங்கிற 43 இன்ச் டிவி தான். இது ஒரு 4K QLED டிவி. இதில் டால்பி விஷன் MEMC 4K அப்ஸ்கேலிங் மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஆனால் HDR10+ கிடையாது. இது 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வருது. ஆனால் இதில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேமிங் மோட் இருக்குது. அந்த கேமிங் மோடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா 120 Hz வரைக்கும் இதோட ரிஃப்ரெஷ் ரேட் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆடியோ சைட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 48 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட வருது. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. கேமிங் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் VRR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏர்ப்ளே ஃபீச்சர் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 GB ரேமும் 32 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதில் மீடியாடெக்கோட குவாட் கோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டரோலா என்விஷன் எக்ஸ் டிவிக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் டிவிஸில் இந்த மோட்டரோலா பிராண்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸுக்கு இவங்க பேர் போனவங்க கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டிவிஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்குறதுனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது விவோட க்ளோ QLED சீரிஸ் டிவி தான். ரொம்ப பிரைட்டான ரூமில் உங்கள் டிவியை வைக்க போகிறீங்கன்னா இந்த டிவி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதோட பீக் பிரைட்னஸ் 400 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு 4K QLED டிவி. இதுலையும் டால்பி விஷன் MEMC 4K அப்ஸ்கேலிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் HDR10+ இதுலையும் கிடையாது. ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் 24 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2.0 சேனல்ஸோட தான் வருது. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. கேமிங் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் VRR HDMI eARC ALLMனு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 GB ரேமும் 16 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் VUON 1.5 GHz AI ப்ராசஸர். இதுக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோட வைப் சீரிஸ் டிவி. ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட ஒரு டிவி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவி பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த டிவி கூடவே ஒரு சவுண்ட் பாரும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு 4K QLED டிவி தான். இதுலையும் டால்பி விஷன் MEMC 4K அப்ஸ்கேலிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+ இதுலையும் கிடையாது. இந்த டிவி 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 88 வாட் ஸ்பீக்கர் செட்டப்போட வருது. அண்ட் இந்த சவுண்ட் பார் 2.0 சேனல்ஸோட தான் வருது. இதுலையும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கு. கேமிங் சைடில் பார்த்தீங்கன்னா ALLM VRR HDMI eARCனு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. இந்த டிவியில் ஏர்ப்ளே ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 GB ரேமும் 16 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதுலையும் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் விவோட ON 1.5 GHz AI ப்ராசஸர் தான். இந்த டிவிக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாமியோட FX Pro 43 இன்ச் QLED டிவி தான். இது ஃபயர் ஸ்டிக் OSோட தான் வருது. கூகுள் டிவி OS தான் இதை விட பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு இது டீல் பிரேக்கராக இருக்காது. இதுவும் ஒரு 4K QLED டிவி தான். இதில் டால்பி விஷன் சப்போர்ட் கிடையாது. ஆனால் HDR10+ MEMC 4K அப்ஸ்கேலிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டிவியும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட தான் வருது. இந்த டிவியில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 GB ரேமும் 32 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் A55ங்கிற ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் தான். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 GB ரேமும் 32 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் A55ங்கிற ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் தான். இந்த டிவிக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஷாமி டிவி வேணும் பட் இந்த ஃபயர் ஸ்டிக் OS வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஷாமியோட X Proங்கிற இன்னொரு மாடல் இருக்குது. அந்த டிவியை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பேசுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைசென்ஸோட E7Qங்கிற ஒரு டிவி தான். இதுவும் ஒரு 4K QLED டிவி தான்.
இதில் டால்பி விஷன், HDR10+, MEMC, 4K அப்ஸ்கேலிங்னு எல்லா வீடியோ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் வருது. ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட வருது. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமிங் சைடில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ALLM, VRR, HDMI, eARC எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் ஏர்ப்ளே ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சைடில் கொஞ்சம் டவுன் கிரேட் தான். ஒரு 1.5 GB RAM தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் மீடியாடெக்கோட MT9603ங்கிற ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா டிவிஸ் மாதிரியே ஸ்டாண்டர்டாக 1 இயர் வாரண்டியும் இதில் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட 4K கிறிஸ்டல் விஸ்டா ப்ரோங்கிற டிவி தான். இது ஒரு LED டிவி, QLED கிடையாது. அண்ட் இது 4K டிவி தான். இது ஒரு LED டிவி தான், QLED கிடையாது. பட் இது 4K ரெசல்யூஷனில் தான் வருது. இந்த டிவியில் HDR10+ சப்போர்ட் இருக்குது, 4K அப்ஸ்கேலிங்கும் இருக்குது. ஆனால் இதில் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா MEMCயும் இதில் கிடையாது, டால்பி விஷனும் இதில் கிடையாது. ஸ்பீக்கர் சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட தான் வருது. இதில் டால்பி அட்மோஸும் கிடையாது. கேமிங் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ALLM, VRR, HDMI, eARC எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏர்ப்ளே சப்போர்ட் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ RAM யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட இன்னோஸ் ப்ராசஸரான கிறிஸ்டல் 4Kங்கிற ஒரு ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிக்கு 1 இயர் ஸ்டாண்டர்ட் வாரண்டியும் 1 இயர் பேனல் வாரண்டியும் கொடுக்குறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த ஷாமியோட X Proங்கிற டிவி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கூகுள் டிவி ஓஎஸோட தான் வருது. அண்ட் இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு 4K QLED டிவி. இதில் டால்பி விஷன், HDR10+, MEMC, 4K அப்ஸ்கேலிங்னு எல்லா வீடியோ ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அண்ட் இது 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட தான் வருது. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. கேமிங் சைட்லையும் ALLM, VRR, HDMI, eARCனு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB ரேமும் 32 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் ஆல்ரெடி ஷாமி டிவியில் யூஸ் பண்ணியிருந்த அதே A55 குவாட் கோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி 1 இயர் வாரண்டியோட வருது. ஸோ இந்த 20,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம கடைசி பார்க்க போகிற டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா லூமியோட விஷன் 7ங்கிற டிவி தான். இது ஒரு 4K QLED டிவி. இதில் டால்பி விஷன், MEMC, 4K அப்ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கிடையாது. இது 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 24 வாட்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட வருது. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. கேமிங் சைடில் பார்த்தீங்கன்னா HDMI, eARCம் ALLMமும் கொடுத்துருக்காங்க. VRR சப்போர்ட் இதில் கிடையாது. ஏர்ப்ளே சப்போர்ட்டும் இந்த டிவிக்கு கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா 3 GB ரேமும் 16 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ரியல் டெக்கோட ப்ராசஸர். இந்த லூமியோ டிவிக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 20,000 ரூபாய்க்கு உள்ளாடி பெஸ்ட்டாக இருக்கிற டிவிஸ் எதுன்னு பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா VW Pro சீரிஸ் டிவி தான். இது ஒரு 4K QLED டிவி. இதில் டால்பி விஷன் சப்போர்ட்டும் HDR10+ சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் MEMCயும் 4K அப்ஸ்கேலிங்கும் இருக்குது. இது 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட வருது. கேமிங் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ALLM, HDMI, eARC கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் ஏர்ப்ளே ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 GB ரேமும் 16 GB ஸ்டோரேஜும் இருக்குது. அண்ட் இதில் ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிராண்ட் ப்ராசஸர்னு அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அண்ட் இந்த டிவிக்கு 18 மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிலிப்ஸோட 6100 சீரிஸ் டிவி தான். இது ஒரு LED டிவிங்கிறது மட்டும் இதோட ட்ராபேக் கிடையாது. இதுக்கு இவங்க ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. 4K கிடையாது. இதில் டால்பி விஷனோ, MEMCயோ, 4K அப்ஸ்கேலிங்கோ, HDR10+ஓ எந்த ஃபீச்சருமே கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறனால இதில் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இது 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. இதில் இவங்க 24 வாட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட வருது. கேமிங் சைட்லையும் எந்த ஃபீச்சரும் இவங்க கொடுக்கல. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 GB ரேமும் 8 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசஸர்னு டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இந்த டிவிக்கு இவங்க 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இனி நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற 43 இன்ச் டிவிஸ் எதுன்னு பார்ப்போம். இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட விஷன் AI மினி LED டிவி. இது ஒரு 4K மினி LED டிவி. இதில் டால்பி விஷன் சப்போர்ட் கிடையாது. ஆனால் HDR10+ம் MEMCயும் 4K அப்ஸ்கேலிங்கும் கொடுத்துருக்காங்க. இது 50 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட வருது. இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கிடையாது.
கேமிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஏஎல்எல்எம் விஆர்ஆர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஏர்ப்ளே ஃபீச்சருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் இவங்க என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NQ4 AI Gen 2 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது 1 இயர் ஸ்டாண்டர்ட் வாரண்டியோடையும் அடிஷ்னல் 1 இயர் பேனல் வாரண்டியோடையும் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரீமியம் செக்மெண்ட் டிவி எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியோட NU87ங்கிற டிவி தான். இது ஒரு 4K LED டிவி. இதில் டால்பி விஷன் சப்போர்ட்டோ HDR10+ சப்போர்ட்டோ MEMC சப்போர்ட்டோ கிடையாது. ஜஸ்ட் 4K அப்ஸ்கேலிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட வருது. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கேமிங் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ALLM, VRR, HDMI ERக்குன்னு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த டிவியில் ஏர்ப்ளே ஃபீச்சருக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் 1.5 GB ரேமும் 8 GB ஸ்டோரேஜும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Alpha 7 AI ப்ராசஸர் Gen 9 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த 43 இன்ச் டிவிஸோட லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனியோட Bravia 2M2 சீரீஸ் டிவி தான். இது LED டிவி தான். 4K ரெசல்யூஷனில் வருது. இதில் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் கிடையாது. HDR10+ சப்போர்ட்டும் இல்லை. MEMCயும் 4K அப்ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதில் ஆடியோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இது 2.0 சேனல்ஸோட வருது. இதில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. கேமிங் ஃபீச்சர்ஸும் அவ்வளோவெல்லாம் கொடுக்கல. ALLM கொடுத்துருக்காங்க. VRR இதில் இல்லை. இந்த டிவியில் ஏர்ப்ளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா 2 GB ரேமும் 8 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இது சோனியோட 4K X1ங்கிற ப்ராசஸரோட தான் வருது. இந்த டிவிக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா டிவிஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.